ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. பேரலைஞர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு ஜெகதீப் தங்கர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறதா செய்தி வெளியாகிருக்குது, வயர்லையும் இந்துஸ்தான் டைம்ஸ்லையும். அதாவது சேகர்குமார் யாதவ் அப்படிங்கிற ஒரு அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி விஹெச்பியோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்தியா இந்துக்களுக்காக தான் செயல்படும், பெரும்பான்மை மக்களுக்காக தான் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இஸ்லாமிய குழந்தைகள் இந்து குழந்தைகள் பிரித்து பேசுனது, இஸ்லாமியர்கள் 4 கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அதை அவதூறாக பேசுனது அப்படின்னு சொல்லி பல்வேறு கேஸுகள் அது சர்ச்சையாக போணுச்சு. அதை பார்லிமெண்ட் விவாதம் பண்ணப்பட்டுச்சு. அதை பற்றி பேசணும்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அந்த பிரச்சனை அப்படியே மூடி மறைக்கப்பட்டது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஜெகதீப் தங்கர் இந்த விஷயத்தை நாங்களே விசாரிச்சுக்கிறோம், நீங்கள் விசாரிக்காதீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கடிதம் எழுதியிருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா ஒரு நீதிபதி அவர் டிசம்பர் மாதம் பேசினார். டிசம்பர் 8ஆம் தேதி அவர் பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட 38 நிமிஷம் ஸ்பீச்சு. அந்த வீடியோவே கிடைக்கும். அவர் பேசுனதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாமானிய மனிதனுக்கே கோபம் வரும். என்னடா ஒரு நீதிபதி இப்படியெல்லாமா பேச முடியும், இப்படியெல்லாம் பேசியிருக்காரு. அந்த ஸ்பீச்சோடைய சாரமே ரொம்ப மோசமாக இருக்கும். ஒன்று கான்ஸ்டியூஷனலாக எகென்ஸ்டான ஒரு விஷயம், சோஷியலாகவும் எகென்ஸ்டான விஷயம், ஒரு ஹேட் ஸ்பீச். அதில் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ தூரம் பேசின ஒரு நீதிபதியின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படணும், எப்படி நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படி தான் கேள்வி. இந்த ரெண்டு தான் இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அவர் என்ன பேசினார், இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. முதல்ல அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் வெளிப்படையாக என்ன பேசுகிறார் அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது ஹிந்து மெஜாரிட்டி நாடு. அதாவது மெஜாரிட்டி மக்களுடைய மனநிலை என்னவோ அதுதான் இந்தியாவில் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறாரு. ஆஸ் பர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் நீங்கள் அப்படி சொல்லவே முடியாது. மெஜாரிட்டி அப்படிங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. செக்யூலர் நேஷன். இப்போ நீங்கள் ஒருத்தர் இப்போ ஹிந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால ஒரு ஹிந்து கொலை பண்ணுறதுனால அவனுக்கு வேறு தண்டனை, இஸ்லாமியர் மைனாரிட்டியாக இருக்கிறதுனால அவங்க ஒரு கொலை பண்ணுறதுனால வேறு தண்டனை அப்படிலாம் கிடையாது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சில விஷயங்கள் சிவிலாக இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோட் மாதிரியான சில விஷயங்கள் வேணால் டிஃப்ரென்ஸ் ஆகும். முதல்ல இந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணது யார் அப்படின்னா விஹெச்பி. உங்களுக்கு விஹெச்பினா யாரும் தெரிஞ்சிருக்கும், விஸ்வ இந்து பரிஷத், ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய துணை அமைப்பு. ஆர்எஸ்எஸ்னுடைய துணை அமைப்புன்னு அதை சொல்லுவாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது விஹெச்பி தான். இந்த விஹெச்பி அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுக்க இப்போ பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் இப்போ கட்டி செலிப்ரேட்லாம் பண்ணாங்க இல்லையா, இந்த பாபர் மசூதி இடிப்பில் இந்தியா முழுக்க கரச்சேவர்களை ஆர்கனைஸ் பண்ணது விஹெச்பி தான். இது மட்டும் இல்லாமல் விஹெச்பி ஒரு பெரிய பட்டியலே விட்டுருக்கான். 35,000 36,000 மசூதி தர்காக்கு, அதாவது இஸ்லாமியனுடைய வழிபாட்டு தடகத்துக்கு கீழே ஹிந்து கோயில்கள் இருக்குது. எப்படி சொல்லணும்னா இந்து கோயில்களுக்கு மேலே இது கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட்டாகவே வெளியிட்டிருக்காங்க விஹெச்பி. தமிழ்நாட்டில் கூட 170 160 ஒரு லிஸ்ட்டெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த அமைப்பு விஹெச்பி அமைப்பு ஒரு வன்முறை அமைப்பு, பாபர் மசூதியை இடித்த அமைப்பு, இந்தியா முழுக்க சங் பரிவார் அப்படிங்கிற பேரில் ஆயுத பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் எப்படி முதல்ல ஒரு நீதிபதி போய் கலந்துக்கிட்டார், அது ஒரு முதல் கேள்வி. ரெண்டாவது, எதுக்காக போய் கலந்துக்கிறார்? அந்த செமினாருடைய டைட்டில் பாருங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட் எ கான்ஸ்டிடியூஷனல் இம்பேரட்டிவ். போறதே யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி பேசுறதுக்கு. முதல்ல யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி ஒரு நீதிபதி ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசலாமான்னு ஒரு கேள்வி இருக்கு. அது கான்ஸ்டிடியூஷனலாக இன்னும் டிபேட்டில் இருக்கு, பாராளுமன்றம் இன்னும் முடிவெடுக்க முடியாமல் இருக்கு. ரெண்டாவது, ஒட்டுமொத்தமாக இந்திய சிறுபான்மையின மக்களே அதை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க யூனிஃபார்ம் சிவில் கோடை. இப்போ இந்த சூழ்நிலையில் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு ஆதரவாக ஒரு நீதிபதி பொது மேடையில் போய் பேசலாமா? அதே ஒரு குற்றம் தான், தப்பு தான். அது அப்படி பேசக்கூடாது, கான்ஸ்டிடியூஷனலாக அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது வேற. ஒரு நீதிபதி அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவருடைய பொசிஷன் என்ன, அவர் போய் பேசினதான் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, அதனுடைய ஒரு பேச்சை பாருங்கள். முஸ்லீம் குழந்தைகளை பற்றி பேசுகிறார். நான் வேணா அதை அப்படியே படித்து காமிக்கிறேன். We are taught all this. Maybe that's why we are tolerate and giving. We feel pain seeing someone else pain. But youங்கிறது முஸ்லீம். But you don't feel it. Why? Because our kids, since the time they were born, they were pushed towards God. They recite mantras and Vedas about non-violence. நிறைய non-violence பற்றி சொல்லி. But your culture, your kids, from their childhood, they are exposed to slaughter of animals. How do you expect that child to be tolerant and generous? உங்க குழந்தைகள் அப்படின்னு முஸ்லீம் குழந்தைகளை சொல்றாரு. இந்துக்கள் யாருமே கரியெல்லாம் வெட்டுறது இல்லையாமா? உங்க குழந்தைகள் சின்ன வயசுல இருந்தே கறி வெட்டும் பழக்கத்துல இருந்து வர்றாங்க, கறி வெட்டுறதை பார்க்கறதுல இருந்து வர்றாங்க. அவங்கள்ட்ட டாலரன்ஸ் இல்ல, சகிப்புத்தன்மை இல்ல, ஜெனராசிட்டி இல்ல, பெருந்தன்மை இல்ல, ஒரு மனப்பான்மை இல்லை அப்படிங்கிற. அப்ப சகித்தன்மை இல்லைனாவே நீங்க வன்முறையாளர்கள். இப்ப அதுல சொல்றாரு, ஹிந்து குழந்தைகள் நம்ம பிள்ளைகள்
சின்ன வயசுலேருந்தே வேதம் புராணங்கள் நான் வைலண்டாகவே வளர்க்கப்படுறாங்க. இதில் ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று, இஸ்லாமிய மக்களை வந்து வன்முறையாளர்கள், இஸ்லாமிய குழந்தைகளை வன்முறையாளர்கள், ஒன்று அதை வந்து டைரக்டாக சொன்னாங்க. ரெண்டாவது, கறி சாப்பிடுவதனூடாக, அதாவது மாமிசம் சாப்பிடுவதனூடாக ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணுறாங்க, மாமிசத்தை வெட்டுவதனூடாக ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணுறாங்க. இதை வந்து தமிழ்நாட்டை அவர் சொல்ல முடியுமா ஒரு நீதிபதி? தமிழ்நாட்டில் எல்லா கோயிலையும் கெடா வெட்டுறாங்க. இப்போ எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்குது. எங்கள் குலதெய்வத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடை வெட்டி அந்த ஈரலை எடுத்து அதை சுட்டு சாமிக்கு படைப்போம். ஆட்டோட ஈரலை மட்டும் தனியாக எடுத்து சுட்டு நாங்கள் சாமிக்கு படைப்போம். என் சாமி சாப்பிடாத, அது என் நம்பிக்கை, என் ஐதீகம். இப்போ வந்து நான் வந்து ஒரு வன்முறையாளனா? நான் பகவத்கீதை படித்தது கிடையாது, நான் ராமாயணம் படித்தது கிடையாது. அவர் பேசுறது இந்துக்களுக்கு எதிரானது தான். இந்துக்களுக்கு எதிரானது தான். நியாயப்படி இப்போ தென்னிந்தியாவில் நம்ம மதுரை பக்கம் போய் பாருங்க, மதுரை எல்லா குலதெய்வ கோயில்கள்லையும் ஆடு கோழி படையல் இருக்கும். அதில் குறிப்பாக நம்ம வந்து ஒரு ஆட்டோட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் வெட்டி சாப்பிடுவோம். ஒரு ஆட்டை அங்கே வெட்டுறது யாரு? நம்ம பூசாரி தான் வெட்டுவாங்க, பண்டாரங்கள் தான் வெட்டுவாங்க. அங்கே உரிச்சு ரெடி பண்ணுறது யாரு? இந்துக்கள் தான் உரிச்சு ரெடி பண்ணி வெட்டி சாப்பிடுவாங்க. எனக்கு தெரியும், எங்கள் மாமா சித்தப்பா எல்லாரும் அப்படியே போட்டு ஒரு தென்னை மட்டையை விரிச்சு போட்டு வெட்டி நம்ம சாப்பிடுவோம். ஒரு கறி திங்கிறத மையமாக வச்சு ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தை எப்படி ஒரு நீதிபதி பிராண்ட் பண்ணலாம்? ஒரு கேள்வி இருக்குல்ல. இவ்வளோ இந்த பேச்சு வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஒயர் பத்திரிகை அதை க்ளீனாக ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன பேசினார் அப்படிங்கிறது குறித்து. இப்போ இந்த மெட்டீரியலே ஒயர் பத்திரிகையோட தான், அவ்வளோ க்ளீனாக ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு அது நாங்கள் நீங்கங்கிற பைனரி இருக்குல்ல, அந்த பைனரி ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப மோசமானது. இந்த பைனரி யார் பேசுவா? ஆர்எஸ்எஸ் காரங்க பேசுவாங்க. சாவர்கர் பேசினாரு, கோட்ஸே பேசினாரு. இந்த லாங்குவேஜை ஏன் ஒரு அலகாபாத் நீதிபதி பேசுறாருங்கிற கேள்வி நமக்கு வருது. ஏன்னா அது அலகாபாத். அழகா சொன்னீங்க, அது அலகாபாத், அது அப்படிதான் இருக்கும். அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். இது மட்டும் இல்லாமல் அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, பட் தோஸ் ஹூ கேன் கால் கத்முல்லாஸ், ஐ நோ த வேர்ட் இஸ் அப்ஜெக்டபிள், பட் ஐ ஹாவ் நோ ஹெசிடேஷன் இன் சேயிங் திஸ் பிகாஸ் தே ஆர் ஃபேட்டல் டு த கண்ட்ரி. அதாவது அவர் வந்து இஸ்லாமியர்களை குறிவைத்து கத்முல்லாஸ் அப்படிங்கிறாரு. 4 மனைவி கட்டக்கூடியவங்க, இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணக்கூடியவங்க. இந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. ஒரு சமூகத்தை இப்படி சாமானிய நாமளே சொல்லக்கூடாது. இதை சொல்லக்கூடாதுதான் அப்படின்னு அவரே சொல்றாரு, சொல்லக்கூடாதுதான். பட் அதை நான் சொல்றது ஹெசிடேட் பண்ணல, ஏன்னா அவங்க ஃபேட்டல் டு த கண்ட்ரி அப்படிங்கிறாரு. அதை சொல்றது நான் தயக்கமே படல, ஃபேட்டல் டு த நேஷன் அப்படிங்கிறாரு. ஹவு, எப்படி நான் கேட்குறேன். இப்போ எங்கள் தாத்தாவுக்கு 3 ஒய்ஃபு, எங்கள் தாத்தாவுக்கு 3 பொண்டாட்டி, எனக்கு நல்லா தெரியும். 3 பசங்க, அண்ணன் தம்பி, என் தங்கச்சிகள் எல்லாமே நாங்கள் வந்து ஒன்றா தான் இருக்கோம். என் தங்கச்சி கோயம்புத்தூரில் இருக்காங்க, நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ எங்கள் தாத்தா யார்? இஸ்லாமியர்களை நீங்கள் சொல்லிட்டீங்க ஃபேட்டல். நான் என்ன கேட்குறேன், உண்மையிலேயே மனசை தொட்டு சொல்லுங்கள். இந்துக்களாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் நம்ம தாத்தாக்கள் எத்தனை திருமணம் பண்ணாங்க அப்படிங்கிறத எடுத்து பார்க்கலாமா? நம்மளும் 3 திருமணம் 4 திருமணம். உதாரணமாக அவங்க நம்மக்கூடிய புராணங்கள்லேயே நிறைய இருக்குது. புராணங்கள்லேயே சொல்லுவார், புராணங்கள்லேயே வந்து எத்தனாயிரம் மனைவிகளை கட்டினாங்க, எத்தனாயிரம், இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அப்போ நீங்கள் யாரை எதுக்காக நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துறீங்க? கத்முல்லாஸுங்கிற வார்த்தையை நீங்கள் ஏன் பயன்படுத்த வேண்டிய தேவை வருது? ஸோ ஒரு நீதிபதி அதை பயன்படுத்தலாமா? இப்போ இந்த வார்த்தை எல்லாமே பயங்கர அப்ஜெக்டபிள். அது எப்படி இவர் பேசினார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆழமாக இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் வந்து நீதிபதியாக இருக்கலாம், நீங்கள் லாயராக இருக்கலாம், நீங்கள் என்னவா இருக்கலாம், ஆனால் ஹிந்து ஐடென்டிட்டி தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். அந்த பேச்சோட கடைசி வார்த்தையில் ஒரு ஹிந்தியில் பேசுகிறார். அந்த ஹிந்தி வார்த்தை எனக்கு தெரியல, அதனோட டிரான்ஸ்லேஷனை வந்து நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஒயர்லேருந்து போட்டால். என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். யாருக்கிட்ட இருந்து பாதுகாப்பாக இருப்பீங்க? இந்தியாவுக்குள்ள நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால். இதே பிரச்சாரத்தை தான் மகாராஷ்டிரா தேர்தலில் போய் யோகியும் பேசினாரு, மோடியும் பேசினார். உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா? இது யோகி, மோடி, ஆர்எஸ்எஸ், விஹெச்பி இவங்க பேசக்கூடிய டயலாக ஒரு நீதிபதி பேசுறாரு. நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் நீங்கள் பாதுகாப்பா, யாருகிட்ட இருந்து நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க? என்ன அச்சுறுத்தல் நீங்க சந்திச்சிட்டீங்க? இந்தியாவுக்குள்ள என்ன, யாரு நமக்கு எதிரி அப்படின்னு அவருக்கு கட்டமைக்க முயற்சி பண்றாரு. இந்த விஷயத்த 1924 இந்து மகா சபையை சார்ந்த ஆட்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்திலேயே இந்து மகா சபையை சார்ந்த ஆட்கள், ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஆட்கள் வந்து இந்த சொற்கள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்படல. 1924 சில பத்திரிகையில் இந்து மகா சபையை சார்ந்த அன்னைக்கு இருந்த தலைவர்களே எழுதுறாங்க. ஸோ அந்த சொற்களை ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய மூல வாசகத்தை ஒரு நீதிபதி வாசிக்கிறார், ஒரு நீதிபதி பொது மேடையில் பேசுகிறார் என்பதுதான் வேதனையான விஷயமா இருக்கு. இது உண்மையிலேயே பல நீதிபதிகளையே முகம் சுருக்கி வச்சிருச்சு அவர் பேசினது. பல நீதிபதிகளே ரொம்ப வருத்தப்பட்டாங்க. முன்னாள் இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவே ரொம்ப வேதனைப்பட்டார். எல்லாருமே ரொம்ப மனசு வருத்தப்பட்டாங்க. பட் வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அதனால தான் வந்து இவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கும்போது வந்து எல்லாருமே அதை வந்து ரொம்ப எடுத்துட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ராமர் கோயிலை பற்றி அவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராமர் கோயிலை நீங்கள் வந்து கண்ணில் பார்த்துருக்க வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? இன்னைக்கு கிடைச்சிருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ் பண்ண தியாகம் அப்படிங்கிறாரு. நம்ம முன்னோர்கள் பண்ண தியாகம். இது பாபர் மசூதி இடிச்சு, பாபர் மசூதி இடிச்சு தியாகம்.
அது வந்து ஒரு தியாகம் அப்படிங்கிறாங்க. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு இந்த இந்திய மண்ணில் எக்கச்சக்கமான இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இரத்த வெறியாட்டத்தில் கொலை செய்யப்பட்டாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ மோசமானது. இந்திய வரலாறில் கரைபடிந்த பக்கங்கள் இது. நம்மளை பார்த்து உலக நாடுகள் சிரிச்சுது. இது ஒரு தேசமாகவே இருக்குமான்னு நம்மளை கேவலமாக பேசுச்சு. அதுக்கு என்ன காரணம்? இவ்வளோ பெரிய கொலைகளும் வன்முறையும் தான். அதை வந்து அவர் ஜஸ்டிஃபை பண்ணி அவர் பேசுகிறார். நம்மளுடைய முன்னோர்களுடைய தியாகம் இதெல்லாம் பேசிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, யூனிஃபார்ம் சிவில் கோடு ஒரு நாள் இந்த மண்ணில் வந்தே தீரும், இந்தியாவில் வந்தே தீரும். தட் டே இஸ் நாட் ஃபேர், வெரி ஃபேர் அப்படிங்கிறார். அந்த நாள் ரொம்ப தொலைவில் இல்லை அப்படிங்கிறார். அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? ஒரு பொது மேடையில் என்ன ஒரு நீதிபதியாக இருந்து கொண்டு யூனிஃபார்ம் சிவில் கோடு வரும்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் கட்சி தலைவரா? நீங்கள் ஆர்எஸ்எஸ் தலைவரா? மதவாத அமைப்போட தலைவரா? நீங்கள் யார்? நீங்கள் எதுக்கு அப்படிலாம் பேசுனீங்க? ஆக்சுவலி இவர் இப்படி பேசும்போது அன்னைக்கு கொந்தளித்து கையெழுத்து போட்ட எம்பிக்கள் எவ்வளோ பெரிய மனநிலையில் இருந்தாங்க. 55 எம்பிக்கள் வந்து இவர் ஒரு நீதிபதியாகவே இருக்கக்கூடாது, இவர் வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி இம்பீச் பண்ணுறதுக்காக மோஷன் கொண்டு வரணும்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் எப்போ? கடந்த டிசம்பரே இம்பீச்மெண்ட் மோஷன் வந்துருச்சு, கூட்டத்தொடர்லேயே போட்டு கூட. இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு பாருங்க, 6 மாதம் தாண்டியாச்சு. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. உச்சநீதிமன்றம் ஒரு இன்ஹவுஸ் என்கொயரியை வந்து கண்டக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணால், இல்லை இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு வந்துருச்சு, 55 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க, அது வந்து பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கு, லோக்சபா ராஜ்யசபாக்குள்ள வந்துருச்சு, நீங்க இதுல முடிவெடுக்காதீங்க அப்படின்னு கடிதம் எழுதுறாரு தன்கர், இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர், ராஜ்யசபாவினுடைய சேர்மன். நான் என்ன கேட்கிறேன், நீங்களே ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன குதிச்சிங்க? கண்டிப்பா யஷ்வந்த் வர்மா வீட்டில் காசை பிடிச்சிட்டாங்க, நீதித்துறையே கெட்டு போச்சு, ஐயோ இப்போ இப்படிலாம் போயிடுச்சு, இவர் உடனே ஆக்ஷன் எடுக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் குதிச்சார் அவர். இதுக்கும் சஞ்சீவ் கண்ணா வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு என்கொயரி நடத்தி, இன்னோஸ் என்கொயரி தான், உள்ள இன்னோஸ் என்கொயரி நடத்தி அந்த ரிப்போர்ட்டை குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கு அனுப்பிச்சார். சஞ்சீவ் கண்ணா அனுப்பிச்சிட்டு போனார் யஷ்வந்த் வர்மா தான். இன்னைக்கு வரைக்கும் யஷ்வந்த் வர்மா மேலே எந்த விதமாக ஒரு ஜஸ்டிஸ் அவர் மேலே எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படலை. அவர் டெல்லியினுடைய ஹைகோர்ட்டுடைய நீதிபதி, அவர் வீட்டில் காசு பிடிச்சிருக்காங்க, அதுவும் தீயணைப்புத்துறை வந்து தீயை எரிஞ்சிட்டு இருக்கும்போது அணைக்கும் போது கிடைச்ச காசு அது. அதுக்கு பிறகு நீங்கள் அவர் மேலே வந்து ஆக்ஷன் எடுத்தீங்க, அவருக்கு எந்த வழக்குமே கொடுக்கக்கூடாது, அவருக்கு எதுக்குமே தீர்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ணி அவர் மேலே சில ஒரு இன்விசிபிளாக சில ஆக்ஷன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அவர் மேலே லா அண்ட் ஆர்டரில் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் விருப்பமே. ஏன்னா என்கொயரியும் பண்ணியாச்சு. ஆனால் அப்பெல்லாம் நீங்கள் நீதித்துறை கெட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் குதிச்சிங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லலாம் சந்தோஷ், 10 மசோதாவுக்கு கையெழுத்து போட மாட்டேன்ட்டார் கவர்னர். உச்சநீதிமன்றம் பாஸ் பண்ணிட்டாங்க. உடனே அவர் என்ன சொன்னார், தன்கர் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர், சூப்பர் பார்லிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னார். இது ஒரு அணுகுண்டு தாக்குதல், நீங்கள் வந்து நியூக்ளியர் பாம்பு போட்ட மாதிரி பண்ணிட்டீங்க. அப்போ அதுவும் இதே லிஸ்ட், இதுவும் அதே லிஸ்ட்டில் தானே வருது. நாங்கள் விசாரிச்சிடும், நீங்கள் பார்த்துக்காதீங்க, நீங்கள் விடுபட்டு. இது என்ன மனநிலை? நான் என்ன கேட்குறேன், பார்லிமெண்ட்டில் 55 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்களே, அவங்க ஒன்றும் நியமன உறுப்பினர்கள் கிடையாது. நீங்கள் வேணா நியமன உறுப்பினராக இருக்கலாம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். ஐயா வைகோ முதல் கொண்டு கையெழுத்து போட்டிருக்காரு, எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க, திமுக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, அவர் மேலே வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் எடுக்கணும். அப்போது எங்கள் மக்களால் நாங்கள் தேர்ந்தெடுத்த எம்பிக்கள் டெல்லி பார்லிமெண்ட்டில் வந்து உட்காந்து இந்த நீதிபதியின் மீது தவறு இருக்கிறது, அவர் நீதிபதியாக தொடரக்கூடாது, அவரை நீக்க வேண்டும் சொல்லி ஒரு இம்பீச்மெண்ட்டில் 55 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. நீங்கள் அதை மதிக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி எப்படி பேசுறீங்க? கவர்னருக்கு ஆதரவாக பேசுறீங்க. அன்னைக்கு நீங்கள் என்ன பேசுறீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பார்லிமெண்ட் தான் சூப்பர் பவர்னு சொன்னீங்களே, நீ பார்லிமெண்ட் கேட்குது, பதில் சொல்லுங்கிறேன். பதில் சொல்ல மாட்டேங்கிறார். 6 மாசமாக அதை அப்படியே கிடப்பில் போட்டு வச்சிருக்காரு. இப்போ கபில் சிபல் வந்து சொல்றாரு, அவர் என்ன லெட்டர் வெளியிடுறாரு அப்படின்னா, இவங்க வந்து ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. யாரு? ராஜ்யசபாவினுடைய செக்ரட்டரியேட். ராஜ்யசபாவினுடைய செக்ரட்டரியேட்னா யாரு? தன்கர் தான். இவர் ஒப்புதல் இல்லாமல் அவங்க எழுத மாட்டாங்க, எந்த ஐஏஎஸ் அதிகாரியும். உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் வந்து எதுவும் வந்து ப்ரொசீடிங்ஸ் பண்ண வேண்டாம், இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஜுடிஷியலில் வந்துருச்சு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், உச்சநீதிமன்றத்துக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீங்கள் யார்? அவங்க ஒரு இன்வெஸ்ட் என்கொயரி நடத்தட்டும். இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால், இவர் ஜஸ்டிஸ் ஹர்ஷிகேஷ் ராய் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். அவர் வந்து கொலிஜியத்தில் மெம்பராக இருந்தார், 5 பேர் கொண்ட கொலிஜி மெம்பர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறது முனைப்பு காட்டும்போது சேகர்குமார் யாதவ் என்ன சொல்லியிருக்காரு கொலிஜியத்தில், நான் 5 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்க ரெடியாக இருக்கேன், ஆனால் க்ளோஸ் டோரில் கேட்க மாட்டேன், பொது வெளியில் தான் கேட்பேன் அப்படிங்கிறார். அப்போ அவர் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, நான் இந்துக்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கேன், இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசியிருக்கேன், நான் பொது வெளியில் மன்னிப்பு கேட்கும்போது எனக்கான ஆதரவு திரளும் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக பேசுறாரு. இந்துக்களுக்காக பேசக்கூடிய ஒருத்தர் நீங்கள் மன்னிப்பு வச்சிட்டீங்க. அவருக்கு 2026 வரைக்கும் போஸ்டிங் இருக்கு. நான் என்ன கேட்குறேன், இவ்வளவு மோசமான மனநிலையிலிருந்து ஒரு ஜட்ஜு பேசியிருக்கிறாரே, அவருக்கு ஒரு வழக்கை நீங்கள் ஒதுக்கும் போது அவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? 2021 அவர் பேசியிருக்கிறாரு, இவர் வந்து பசுமாடை வந்து வெட்டிட்டாங்க, பசுமாடை கடத்திட்டாங்க அப்படின்னு ஒரு வழக்கு வரும்போது
அந்த இஸ்லாமியர்களுக்கு பெயில் கொடுக்காம தவிர்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பசுமாடு புனிதமானது, அது ஆக்சிஜனையே உள்ளெடுத்து ஆக்சிஜனே வெளியிடுது அப்படின்லாம் பேசினார். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பசுமாட்டை பாதுகாக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகணும் அப்படின்னாரு. நேஷனல் அனிமலா பசுமாடை வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு. முஸ்லீம் வந்துட்டு வாழ்வாதாரத்தை வந்துட்டு வாழ்க்கைக்கான உரிமையை இழந்துட்டு வந்துட்டு கோர்ட்ல வந்து நிற்கனா, ஆமா பசுக்களுக்கு வந்து பசுக்களை வந்து நீங்க வந்து தேசிய விலங்கு ஆகணும் அப்படின்னு டிக்ளேர் பண்ண சொல்றாரு. அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ராமர், கிருஷ்ணர், இது இல்லாம வந்து இதை எழுதின அந்த வால்மீகி, இவங்க எல்லாத்தையுமே வந்து இந்தியாவினுடைய நினைவு சின்னங்களா மாற்றணும், எல்லா ஸ்கூல்ஸ்லையும் வைக்கணும், இது எல்லாத்தையும் படிக்க வைக்கணும். அவர் வந்து ஓப்பனா நான் ஆர்எஸ்எஸ் காரையா அப்படிங்கிறாரு. அது ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் இருக்கு. இப்ப இவர்கிட்ட போயிட்டு இந்த மசூதி கீழே கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டா கோயில் இருக்குன்னு சொல்லி ஈஸியா இருக்கும். ஆக்சுவலி அது பிரச்சனையே இங்கதான் வருது. இப்போ இவ்வளோ நீதிபதிகள் இருக்காங்க, உச்சநீதிமன்றம் இருக்குது, உயர்நீதிமன்றம் இருக்குது, எவ்வளவோ நம்பிக்கையான தீர்ப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சஞ்சீவ் கண்ணா, இதே உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தான் வந்து ஓப்பு சட்டம் வரும்போது அது இன்டீரியமாக தடை கொடுத்துட்டு போகிறார். இல்லை அது அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறார். நீங்கள் எப்படி வந்து ஹிந்துக்கள் போய் எப்படி வந்து இஸ்லாமியர்களுடைய நிலத்தை அவங்களுடைய உரிமைகளை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல உட்கார முடியும்னு இதே இந்தியாவில் இதே உச்சநீதிமன்றத்தில் நீதித்துறையின் மாண்பை காப்பாற்றுவதோல் நமக்காக ஒரு நீதிபதி நின்று போயிருக்காருல்ல. ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ நீங்கள் யார்? இப்போ இந்த நீதிபதியின் மீது ஆக்ஷன் எடுக்காமல் எப்படி நாம விட முடியும்? இது கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்து ஆகணும். பட் ஆனால் ஆக்ஷன் நீங்கள் எடுக்கவே கூடாதுன்னு நீங்கள் எப்படி உச்சநீதிமன்றத்துக்கு சொல்ல முடியும்? உச்சநீதிமன்றம் வந்து உச்சநீதிமன்றத்தின் மேலே இவங்க குற்றச்சாட்டு வச்சாங்க. உச்சநீதிமன்றத்தில் வந்து டிரான்ஸ்பரன்சி கிடையாது, உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியஸ் சிஸ்டத்தையே காலி பண்ணுறதுக்கு இவங்க வந்து சட்டமெல்லாம் கொண்டு வந்தாங்க. அது ஒர்க் அவுட் ஆகலை. அந்த கொலிஜியம் இவங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக வேலை பார்த்தாங்க. கொலிஜியம் இருக்குமா, சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாரா, அவங்களுக்கு கீழே 2 ஜட்ஜ் இருப்பாங்களாம், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் இருப்பாராம், அது இல்லாமல் லா மினிஸ்டர் இருப்பாங்களாம், இது இல்லாமல் 2 பேர் நாமினேட்டட் மெம்பர் இருப்பாங்களாம், அந்த நாமினேட்டட் மெம்பருக்கு வீட்டோ பவர் இருக்குமா. இது மாதிரி என்ன சொல்ல வர்றீங்க? எந்த ஜட்ஜோட நியமிக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஜட்ஜுக்கு வந்து பதவி உயர்வு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். கொலிஜியம் முடிவு பண்ணக்கூடாது. கொலிஜியத்தினுடைய பவரை காலை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சட்டம் கொண்டு வந்தீங்க. அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கல, தூக்கி எறிஞ்சிருச்சு. அவங்க தெளிவாக இருக்கு ஏன் இதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கல அப்படிங்கிறது. ஜுடிஷியரியினுடைய ஃபண்டமெண்டல் ஐடியாஸையே நீங்கள் காலி பண்ணுறீங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்டை நீங்கள் தொட முடியாது. அதனுடைய பேஸை யாருமே உடைக்க முடியாது. இந்தியாவினுடைய பேஸ் எது அப்படின்னா இந்தியாவினுடைய ஜுடிஷியரி, அந்த ஜுடிஷியரியில் இருக்கக்கூடிய கொலிஜியம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு. இந்த கொலிஜியம் அமைப்பினுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தை காலி பண்ணும்போது அது நீங்கள் முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு குடிச்சு அதை முடிச்சிருச்சு. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நீதித்துறை குறித்து உங்களுடைய நோக்கம் ஏற்கனவே இப்படி இருக்கும்போது இது மாதிரியான நீதிபதிகளை நீங்கள் பாதுகாக்கிற வேலை செய்கிறீங்க அப்படின்னா, ஒன்று வெளியிருந்து இன்ஸ்டிடியூஷனை காலி பண்ணுறது, இல்லை உள்ள இருக்க ஆளை வச்சு நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷனை வந்து கரப்ட் ஆக்குறது, இது மாதிரி வேலைகள் செய்கிறது இந்தியாவினுடைய நீதித்துறைக்கு மிகப்பெரிய ஆபத்து. இது உண்மையிலே வந்து தன்கர் வந்து இப்படி எல்லாம் செயல்படுறது வந்து ரொம்ப வேதனையா இருக்கு. வந்து நீதிபதி காப்பாற்ற பாக்குறாங்க. நீங்க வந்து நாங்க வந்து அந்த மோசடி மேல முடிவு எடுத்துக்கிறோம், எப்படி இருந்தாலும் மோசடி செல்லாதுன்னு அறிவிக்க போறாங்க. ஆமா, அப்போ நீதிபதி மேல எந்த ஆக்ஷனும் இருக்காதுன்ற மாதிரி. அப்போ இப்போ இந்தியாவில் வந்து இது மாதிரி ஒன்றும் இல்லை, இது மாதிரி வேற யாரா இப்போ ராகுல் காந்தி பேசியிருக்காரு, இல்லை நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தலைவர் பேசியிருக்காரு அப்படின்னு அவங்க சும்மா விடுவாங்களா? பயங்கரமாக இது வந்து ஒரு கேஸை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி அவருக்கு வந்து எல்லா வேலையும் செய்வாங்கல்ல. மோடின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. ஆமாம், நீரவ் மோடி இந்தியாவிலிருந்து திருடிட்டு போனவர் தான், கொள்ளையடிச்சிட்டு போய் இன்னைக்கு வெளிநாட்டில் உட்காந்துருக்கான். அதை அவர் வந்து மோடிங்கிற பேரை வச்சுட்டு நிறைய பேர் திருடிட்டு வெளியே ஓடிட்டாங்கன்னு சொன்னோன்னே ராகுல் காந்திக்கு 2 வருஷம் தண்டனை கொடுக்குற அளவுக்குலாம் கோர்ட்டு போகுதில்ல. ஆனால் இங்கே ஒருத்தர் இப்படியெல்லாம் பேசியிருக்காருல்ல, நீங்கள் அவரை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்? ஸோ அப்போ இந்திய ஜனநாயகம், பாராளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படையில் 55 எம்பிக்கள் ஒரு மோஷனுக்காக கையெழுத்து போட்டிருக்காங்க அவர் இம்பீச் பண்ணணும் அப்படின்னு. அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து நேர்மையாக கையாளப்படணும். இது போன்ற நீதிபதிகள் நீதித்துறையிலிருந்து ஒதுக்கப்படணும். அப்படி ஒதுக்கப்படலை அப்படின்னா இந்தியாவினுடைய ஜனநாயக தன்மையே ஒரு கேள்விக்குள்ளாக்கப்பட்டுரும். இது ஒரு வேதனையான விஷயம். சேகர்குமார் யாதவுக்காக வரிஞ்சு கட்டிட்டு இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் வந்து நிற்கிறது ஒரு ஆபத்தான விஷயம். என்ன நீங்கள் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரை பற்றி பேசுகிறீங்க, நீதிபதியை பற்றி பேசுகிறீங்க? எல்லாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். மக்கள் முன்னாடி அவங்களாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் தான் ஓட்டு போட்டு மக்கள் தான் பாராளுமன்றத்தை உருவாக்குறாங்க. ஒரு ஜுடிஷியரிக்குள்ளே வர்றவங்க கூட மக்கள்லாம் யார்? கான்ஸ்டியூஷன் எழுந்து மக்கள் தான், மக்களுடைய பிரதிநிதிகள் தான். அதன் அடிப்படையில் தான் செயல்படணுமே தவிர அதை தாண்டி செயல்படக்கூடாது. அப்படிங்கும்போது நாம் கண்டிப்பாக அதை கேள்வி எழுப்பணும். கபில் சிபில் வந்து நிறைய கேள்விகளை வந்து வெளிப்படையாக முன்வைக்கிறாரு. பார் அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கார். இது மாதிரி ஒருத்தர் இது மாதிரியான பொசிஷனில் இருக்கிறது ரொம்ப நல்லது. தொடர்ச்சியாக அவர் இது போன்ற கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்தியாவினுடைய நீதித்துறை பாதுகாக்கப்படும். நமக்கெல்லாத்துக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை அதன் மீது இருக்கும். இந்திய ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். இல்லைன்னா போகிற போக்கில் விட்டோம்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ரைட், பொறுத்து வந்து பார்க்கலாம் நடக்குதுன்னு நிறைய விஷயம் பண்ணிட்டீங்க சார். மிக்க நன்றி. நன்றி சந்தோஷ். ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி
விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல.